वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। विषजेन्द्रियसंयोगाद्यद्यदग्रे मृतोपमम् परिणामे விஷமிவ தத்சுகம் ராஜசம்ஸ்மிருதம் வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். விஷயேந்திரிய संयोगात् यत्तदग्रे अमृतोपमं परिणामे विषमिव तत्सुखं राजसंस्मृतम्। ओम नमो भगवते वेंकटेशाय. சுகத்தில் கூட விசேஷங்கள் உண்டு. சாத்விக சுகம், ராஜச சுகம், தாமச சுகம் என்பதை பகவான் இங்கே ரொம்ப எலாபரேட்டாக நமக்கு சொல்லிட்டு இருக்கான். மனுஷர்கள் எல்லாரும் சுகத்தை ஆசைப்படுவோம். மனுஷன் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் சுகம் இருக்குது. பசுபக்ஷி மிருகாதிகளுக்கு கூட சுகம் தேவைப்படுது. சுகம் வேண்டான்னு என்ன சொல்லுவாளா சுவாமி? மக்கள் எல்லாரும் சுகத்தை தான் விரும்புகிறோம். ஆனால் அந்த சுகத்தில் எது சிறந்த சுகம்னு கண்டுபிடிக்க முடியல. சுவாமி சுகத்திலேயே சிறந்த சுகம் உண்டா? உண்டு. அது எப்படி சிறந்த சுகமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டால், சிலதெல்லாம் அனுபவிக்கிட்டே சுகமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏண்டா அனுபவித்தோன்னு தோணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இந்த ஷரங்கு பிடிச்சவன் அப்படி சொல்லுவா இல்லையா? 1000 பிடிச்சவன் கையும் ஷரங்கு பிடிச்சவன் கையும் சும்மா இருக்காது சொல்லுவாள். ஷரங்குன்றது ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்கின் டிசீஸ். ஷரங்குனா ஒரு ஸ்கின் டிசீஸ். சிலருக்கு ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வருது. அதை ஒரு மாதிரி ஒரு இச்சிங் இருக்குது, அரிப்பு இருக்குது அவருக்கு. அப்படியே சொரிகிறார். சொரிஞ்சா அப்படி இருக்கும், சுகமாக இருக்கும் இல்லையா? ஆதோ கிரகீத பாணிஹி பశ్చాదారూఢ ஜகன கட்டிபாகா நகமுக லாலன சுகதா அப்படின்னு வேடிக்கையாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவான்.
ஆதோ கிரகீத பாணிகி, கை கோத்துக்கிறது, முதல்ல கை கோத்துக்கும் அப்படின்னு. நாம் என்ன நினச்சிருக்கோம், ஆஹா ஒரு அழகான ஒரு பெண்ணை பற்றி சொல்ல போகிறார் போல இருக்கு, முதல்ல கை பிடிச்சுன்னு ஒரு வாக்கிங் போகிற மாதிரி அந்த பெண்ணு கூட கை கோத்துக்கிறோன்னு. ஆதோ கிரகீத பாணிகி பశ్చాத ஆரூட ஜகன கட்டிபாக, அப்புறம் இடுப்பில் கை கோத்துக்கிறது, அப்புறம் இடுப்பில் பரவுறது அப்படின்னு அர்த்தம். நகமுக லாலன சுகதா, டச்சிங்கில் ஒரு ஆனந்தம் ஏற்படும். நகமுக லாலன அப்படியே தடவி கொடுக்கறது, அந்த தடவி கொடுக்கறதுல ஒரு ஆனந்தம் ஏற்படும்னா உடனே அவன் கேட்குறான், ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டான். சுவாமி அந்த பெண் இருக்காளே யுவதி ரூபவதி ராமா, அவளை பற்றி சொல்கிறாளான்னார். ஓ நைவோ பாமா, பாமான்னா அந்த படைக்கு பேர். இவன் ராமான்னு ஒரு பெண்ணை நினச்சுட்டான். அவர் சொன்னார் முதல்ல கையில் வரும், அப்புறம் இடுப்புலலாம் வரும், அப்புறம் சொரிஞ்சு கொடுக்கச்சே ஆனந்தத்தை கொடுக்கும், அப்புறம் தான் இருக்குது பிரச்சனையே கச்சேரி அப்படின்னு. அதனால் அந்த படை சொறி சிறங்கு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்கின் டிசீஸ்லாம் வந்ததுன்னா அது சொரியும் பொழுது நமக்கு ஆனந்தமாக சந்தோஷத்தை கொடுக்குறது, அப்புறம் எரிஞ்சு தள்ளுறது. அதனால் சுகம்னா என்ன, அந்த டெம்பரவரி சுகம் இருக்குது, பர்மனெண்ட் சுகம் இருக்குது, வந்துட்டு போகிற சுகம் இருக்குது, ஸ்திரியாதி போகங்களினால் ஏற்படக்கூடிய சுகம் இருக்குது. ஒருத்தருக்கு நல்ல சுகர் கம்ப்ளைண்ட்டு பயங்கரமாக ஏறி கிடக்கிறது, அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷனில் கூட எறும்பு மொய்க்கிறது, அந்த அளவுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு மார்கழி மாதம் வந்துடுது சார், மூட நெய் பெய்து முழங்கை வழிவாரன்னு பால் சோறு மூட, அந்த பால் சோறு மூட அப்படியே ஜம்பர நெய் கொட்டி அதில் அப்படியே அந்த அந்த பிரசாதத்தை சாப்பிட்றோன்னு ஆசையாக இருக்குது. முறுக்குன்னு முந்திரி பருப்புலாம் வறுத்து போட்டிருக்கா, நல்லா குங்குமப்பூ அரைச்சி போட்டிருக்கா, ஏலக்காய் வாசனை வருது, அப்படியே நெய் கூத்தின வாசனை வருது. நல்ல பெரிய ஒரு தொன்னையெல்லாம் தூக்கி போட்ட ஒரு பெரிய தட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு, அந்த தட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த சக்கரை பொங்கலை நன்னா சாப்பிட்றேன், பால் க்ஷீரான்னத்தை நன்னா சாப்பிட்றேன். நன்னா சாப்பிட்டோன்னே அதுக்கு ஒரு சமாதானம் சொல்ல, பெருமாள் பிரசாதம் தான் சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு. எனக்கு ஒரு டவுட் உண்டு, நான் அடிக்கடி கேட்பேன் எல்லாரையும், கோவிலில் வந்தால் தான் பெருமாள் பிரசாதமா, வீட்டில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தான் நம்ம சாப்பிட்றோம், அதுவும் பெருமாள் பிரசாதம் தானே. அதனால் கோவிலுக்கு வந்தால் மட்டும்தான் பெருமாள் பிரசாதம்ன்றதான கான்செப்ட் உங்கள் மனசில் பட்டுறது. இத்தனை நாள் அதை சாப்பிட்டு தான் நமக்கு உடம்புக்கே வந்துடுது, அப்போ நம்ம அதை சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னு தான் அர்த்தம். பெருமாள் பிரசாதம்ன்றது கோவில் பிரசாதம் மட்டும் இல்லை, தினந்தோறும் இல்லத்தில் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நாம் புசிக்க வேண்டும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சமையல் பண்ணுறது என்னமோ நமக்காக மட்டும் நினச்சிக்கிறோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா, தே புஞ்சன் தியகம் பாபாக ஏ பச்சந்தி ஆத்மகாரநாத்து, தனக்காக என்று எவனொருவன் சமைத்து கொள்கிறானோ, இன்றைக்கி நான் இதை சாப்பிட போகிறேன், இன்றைக்கி இந்த டிஷ் பண்ண போகிறேன், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை சாப்பிட போகிறேன்னு எவன் நினச்சின்னு பண்ணுறானோ அவன் பாப்பத்தை தான் சாப்பிடுகிறான் என்று சொன்னாரோ இல்லையோ. அதனால் நமக்காக பண்ணக்கூடாது. இல்லை பகவத் பிரசாதம் சரி போட்டோம், அவர் நல்லா சாப்பிட்டுட்டார், அதை ஜம்முன்னு சாப்பிட்டுட்டார். சாப்பிட்டா அவ்வளோதான், ராத்திரிக்குள்ளே சுவாமிக்கு சுகர் ஏறி போய் ஒரே உடம்பெல்லாம் பண்ணி ஒரு 10 நாள் ஐசியூவில் இருந்து அப்புறம் மீண்டு வந்து அதுக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி ஒழிச்சுட்டு வந்தார். இப்போ என்னாச்சு, பண்ணச்சே அத்தியந்தம் சுகமாக இருந்தது, அப்புறம் போக போக துக்கத்தை கொடுக்கறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்டாண்டர்டாக ஸ்டெபிளைஸாக உனக்கு சுகமானது ஏற்பட வேண்டும், அது சாத்வீகமான சுகம். ஆத்மானுபவத்தில் உண்டாகக்கூடிய சுகம்தான் சாத்விக சுகம். 36 37 ஸ்லோகத்தில் சொன்னதை அனுவதிக்கிறோம், இப்போ அனுவாதம் பண்ணுறோம், சம்மரைஸ் பண்ணுறோம் திருப்பி. ஆத்மானுபவத்தில் ஏற்படக்கூடிய சுகம்தான் பரமசுகம். அபியாசம் பண்ண 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 ஆத்ம விஷயத்தில் உள்ள கலக்கம் நீங்கி அது ஒரு தெளிவை உண்டாக்கும், நமக்கு ஒரு கிளாரிட்டியை உண்டாக்கும். இன்றைக்கி என்ன சுவாமி நமக்கு பிரச்சனை, கிளாரிட்டி இல்லாததுனால தான் சுவாமி நமக்கு பிரச்சனை. அப்போ அந்த சுகம் எப்படி இருக்கும், அமுதம் போல இனிமையாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நிஜமாகவே அது அமுதம் தான். யோகினாம் அமிர்தம் ஸ்தானம் என்றதாக அனுகீதையில் சொல்கிறார், அமிர்தம்னே சொல்கிறார். அதை பரமபரத்தை எப்படி அமிர்தம் சொல்கிறோமோ அந்த மாதிரி கைவல்யானுபவமும் அமிர்தம் தான். அது நமக்கு இங்கேயே தேகத்தோடு கிடைக்கிறது, இங்கேயே நாம் அந்த சுகத்தை அனுபவிக்கிறோம். துக்காந்தம்னு நிகச்சதி அப்படின்னார். சாம்சாரிகமான எல்லா துக்கங்களுக்கும் அதுதான் முடிவு. துக்கத்தினுடைய எல்லை எதுக்குமே அவன் துக்கம் பண்ணான். துக்கேஷு அனுதிக்னவனாக சுகேஷு விகரஸ்பிருகா. இது துக்கம் இது சுகம் என்று அதை டிவிஷன் பார்த்தா தானே இந்த பிரச்சனை வரும். அந்த டிவிஷனே அவனுக்கு தெரியாது, அவன் அதெல்லாம் பற்றி கவலையப்பட மாட்டான். டோன்ட் கேர் மாஸ்டர். அவன் மாட்டுக்கு ஆத்மாராமனாக இருப்பான், ஆத்மாவை அனுபவிச்சுண்டு அதை ரசிப்பான். ஒன்றும் இல்லை, இப்போலாம் ஒரு இது பார்க்குறோம், அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்க்குறோம் பாருங்க. ஒருத்தன் வெறுமை ஒரு சாக்லேட் சாப்பிட்றான், அந்த சாக்லேட்டுடைய டேஸ்ட்டில் அவன் அப்படியே மை மறந்து அந்த சாக்லேட்டை கடிச்சு அப்படின்றான்.
அந்த சாக்லேட் டேஸ்ட்டில் அவன் உலகத்தை மறந்துடுறான். அவனுக்கு மட்டும் மழை பெய்யுறது, அவனுக்கு மட்டும் தென்றல் காற்று வீசுறது, அவனுக்கு மட்டும் நிழலாக இருக்குது, அவனுக்கு மட்டும் சூரியன் பிரதிபந்தகமாக இல்லை. ஏன்னா இந்த சாக்லேட் இந்த சாக்லேட்டை சாப்பிடுங்க, நீங்கள் உங்களையே மறப்பீர்கள். இந்த சாக்லேட் சாப்பிடுங்கள், உலகமே உங்களுக்கு கூலாயிடும் சொல்கிறாள் இல்லையோ. அதெல்லாம் பே நம்புகிற மூலியம் நம்ம ஆஹான்ற மூலியம் மெனக்கட்டு நாம் இதுக்கோசரம் கடைக்கு போய் அந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்டு பார்க்குறோம்ல, சாப்பிட்றோமா இல்லையா? அதில் ருச்சி வருதா இல்லையா? ஆனால் இந்த ஆத்ம விஷயமான ப்ராக்டிஸ் பற்றி ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? பகவத்கீதை 18ஆம் அத்தியாயம் கூட முடிய போகிறது, இன்னும் கூட நம்ம அதுக்கு பிரயத்தனம் பண்ணல. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு பார்த்த உடனே அதை வாங்கணுன்றதான ஒரு அட்ராக்ஷன் நமக்கு ஏற்படுது. ஆமாம் சார், அவங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, நீங்கள் தண்டமாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க. நீங்கள் போடுற அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கே புரியுறதா? நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கும் புரியாது, உங்களை சேர்ந்துருக்கிறவங்களுக்கும் புரியாது. என்னமோ நீங்களும் தண்டமேன்னு போடுறீங்க, அது யாருக்கு போய் ரீச் ஆகுது? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்றது அட்ராக்ஷன் இருக்கணும் சார். ஒரு சோப்பு வாங்கினா எங்களை சோப்பு வாங்க தூண்டணும், ஒரு நகை வாங்கினா எங்களை நகை வாங்க தூண்டணும். அது எங்களுக்கு தேவையா தேவையில்லையான்றதை பற்றி கவலை இல்லை. இப்போ தேவையில்லாத ஐட்டம்ஸுக்கெல்லாம் அட்ராக்ஷன் நிறைய இருக்குது, அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. தேவையான இந்த ஆத்ம விஷயத்தில் பகவத்கீதைக்கு அட்ராக்ஷன் இல்லை, அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை. உட்காந்துட்டு நாமளே உட்காந்து துத்தியோகம் சாட்டின்னு உட்காந்துருக்கும். அவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அடியனுக்கு கூட இந்த உபன்யாசம் கேட்குறவர்கள் நிறைய உபதேசங்கள் பண்ணி எனக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கான்னு தெரியுது இதுலேருந்து உங்களுக்கு இல்லையா? ஒரு சாக்லேட்டு சாப்பிட்றதுக்கு அவனுக்கு இவ்வளவு எஃபெக்ட்ஸ் வருதுன்னா ஆத்மாவை அனுபவிக்கிறவனுடைய எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? அந்த ஆத்ம சுகானுபவம்ன்றது அவனுக்கு எப்படி இருக்கும்? எத்தத் சுகம் எது தத்து, அந்த சுகம் வேதாந்தம் முதலானவற்றை அபியசித்து ஆத்மாவை அறிந்து அந்த ஆத்மாவை மீண்டும் மீண்டும் அபியாசம் செய்து அதனால் ஏற்படக்கூடியது. தரதி சோகம் ஆத்மவித்து, இந்த ஆத்ம சப்தம் ரெண்டுத்துக்கும் அன்வயிக்கும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதை தெரிஞ்சுட்டான்னா அவன் சாம்சாரிகமான துக்க ஜென்ம ஜராமரணாதிகளில் ஈடுபடவே மாட்டான். அப்படித்தான் சுவாமி எம்பெருமானார் என்னும் ஸ்ரீபாஷ்யக்காரர், சுவாமி தேசிகன், கூரத்தாழ்வான், பராசர பட்டர் முதலான மகான்கள்லாம் பிரம்மத்தினிடத்திலேயே ஈடுபட்டு, பரபிரம்மமான பகவான் ஸ்ரீமன் நாராயணனிடத்தில் ஈடுபட்டு தங்களுக்கு நேரிட்ட சுகதுக்காதிகளை அவ பொருட்படுத்தவே இல்லை. வைராக்கியம்னா சந்நியாசம் பண்ணிண்டா மட்டும்தான் வைராக்கியம் நினச்சிக்க வேண்டாம். நம்ம அது தப்பான உதாரணமாக போயிட போகிறதே என்பதற்காகத்தான் கூரத்தாழ்வான், பராசர பட்டர், வேதாந்தரேஷன் முதலான மகான்கள் சந்நியாசமே பண்ணிக்கல. சந்நியாசம்ன்றது ஒரு பதவியாக அவன் நினைக்கல. நிவிருத்த ராகஸ்ய கிரகம் தபோவனம், காமக்ரோதங்கள் இல்லாதவனுக்கு அவனுடைய இல்லறமே ஒரு தபோவனம் மாதிரி. தபோவனத்தில் போய் இல்லறத்தை நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது சில பேர். ஆனால் இவெல்லாம் இல்லறத்திலேயே தபோதனர்களாக விளங்கினார்கள். ஆத்ம சிந்தனம்ன்றது அவ்வளோ சுலபம் இல்லைப்பா. உடலை காட்டிலும் வேறான ஆத்மாவை நாம் அனுபவித்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் அதுக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது. அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்கு பரமாத்மா உபாசனெல்லாம் நம்ம பண்ணணும். நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எல்லாம் கஷ்டப்பட்டு தான் அனுபவிக்கணும் சார், கஷ்டப்பட்டு தான் அடையணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் கஷ்டப்படாமல் எல்லாம் கிடச்சிடுறது, அவளுக்கு ஆனந்தமாக இருக்காவா. கஷ்டப்பட்டு ஒன்றுத்தையும் அடைந்தால்தான் கிளேஷ பலேனகி புனர் நவதாம் விதத்தே, கஷ்டப்பட்டு அடைந்தால்தான் அவர்களால் அதனுடைய மதிப்பை உணர முடியும். அந்த கஷ்டப்படலைன்னா எடுத்தேன் கவுத்தேன் தான் எல்லோரும் போயிடுவான், போயான்ட்டு போயிடுவான். எதவானா தொலைப்பா, எதவானா எடுத்து வைப்பா, எதவானா மாற்றி வைப்பா, கிடைக்காது. நான் உங்களுக்கு இந்த கீதையில் சொல்கிறேன், ஒரு புஸ்தகத்தை சம்பாதிக்கிறோம்னா அந்த காலத்தில் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி எதை எடுத்தாலும் பிடிஎஃப் கிடச்சிருது, பட் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 4 பேர் சோம்பேறித்தனம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கஷ்டம்ன்றது ரொம்ப முக்கியம். ஆத்மாவை உணர்வதற்காக அவன் நிறைய கஷ்டப்படணும். சிரமப்பட்டு தான் அதை மனசில் பதிய வைக்க முடியும். ஆத்ம புத்தி பிரசாதஜம், புத்தியில் ஒரு கிளாரிட்டி, அந்த முகமே ஒரு சௌமியமாக இருக்கணும். முகத்தில் ஒரு ஊன்னு இருக்கக்கூடாது, முகம் ஒரு சிரிச்சுன்னு இருக்கணும். நம்மளை பார்க்கச்சே 4 பேருக்கு சந்தோஷம் வரணும். நம்மளை பார்த்தா அவளுக்கு ஒரு மனசில் ஒரு ஆனந்தம் வரணும். ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கணும். நம்ம இடத்துல 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், நம்ம அதை வெளிப்படுத்தக்கூடாது. மற்றவர்களுடைய பேச்சுக்கு நாம் அதிகமான ஒரு ரியாக்ஷன் காமிக்கக்கூடாது. அதுவும் தப்பு, தெரியுமா இல்லையோ? ஓவர் ரியாக்ஷன் அப்படின்னா ஓன்னு எல்லாத்துக்கும் ஒரு ரியாக்ஷன் காமிக்கக்கூடாது. கரெக்டாக அதுக்கு எதுக்கு எதை எப்படி நாம் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமோ அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அது ஆத்மாவில் கலக்கம் போனால்தான் வரும். இது ஒரு பைத்தியகாரத்தனம் இல்லையா? பைத்தியம் தெளிஞ்சால் தான் கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆனால் தான் பைத்தியம் தெளியும்னா என்ன பண்ணுறது? கலக்கம் தெளிஞ்சால் தான் ஆத்ம புத்தி வரும், ஆத்ம புத்தி வந்தால் தான் கலக்கம் தெரியும்னா அப்படி இல்லை. ஆத்மாவை பழக பழக இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பழக பழக
மேற்கொண்டு விஷயங்களை தெரிந்து கொள்ள நாம் எங்கேயோ அறகுறையாக அங்கங்கே காதில் விழுந்தது, யூடியூப்பில் விழுந்ததுலாம் பார்த்து நம்ம அதுதான் தத்துவம்னு நினச்சிட்டோம்னா அதெல்லாம் தப்புன்றதை இங்கே புரிய வைக்கிறார். அமிர்தோபமம், அதனால் ஜன்ம ஜராமரணாதிகள் அவனுக்கு ஏற்படாது. இப்பொழுது இந்த 38வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருகிறது என்று பார்த்தோம் எனால், விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம். அப்படியே உல்ட்டா பண்ணுங்கோ. ஆரம்பத்தில் அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும், ஆரம்பத்தில் அப்படியே ஆனந்தமாக இருக்கும். ஆஹா, நமக்கு இந்த மாதிரி ஒரு சுகம் உண்டா, இந்த மாதிரி ஒரு சுகம் உண்டா, இப்படி ஒரு சுகத்தை விட்டுட்டலாமா, இதை தான் அனுபவிக்கணும், இதை விட்டுட்டு என்னமோ பெருசாக சொல்லிட்டு இருக்காளே. சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு அற்புதமான நாடகம் சுவாமி வேதாந்தரேஷன் அருளி செய்கிறார். அதில் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர், அவன் தான் மெயின் பார்ட்டு, அவன் தான் மெயின் வில்லன், மகாமோகன் பேர். அந்த மகாமோகன் சொல்கிறான், இந்த பைத்தியக்கார ஜனங்க வைராக்கியம்ன்றதுங்கோ, கேட்டால் ஆத்ம சுகம்ன்றதுங்கோ, ஜபம்ன்றது தபஸ்ன்றது உபவாசம்ன்றது, ஏன் உடம்பை வருத்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வந்து ஜபதபாதிகள்லாம் பண்ணி அப்புறம் உனக்கு என்ன சுகம் வரப்போகுது, அதுக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே சுகம் உனக்கு கிடைக்கும் நான் சொல்கிறேன் இல்லையோ. எந்த பெண்ணை வேணாம், அதில் வியவஸ்தையே கிடையாது, அது பெரிய பிரச்சனை, அது ரொம்ப ஆபாசமான ஒரு மதம் அது. எந்த பெண்ணை வேணால் உனக்கு உன்னுடைய காம இச்சையை தீர்த்து கொள்வதற்காக நீ போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா புண்ணிய பாவம் கிடையாது, சுகதுக்கங்கள் கிடையாது. சுகம் வந்ததுன்னா அனுபவி, உடம்புக்கு வந்துடுத்து ரொம்ப முடியலன்னா தற்கொலை பண்ணிட்டு செத்து போ, என்ன இப்போ பிரச்சனை. ஏன்னா போச்சுன்னா போனது தான், அதுக்கப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அந்த ஆத்மான்னு ஒன்று கிடையாது, ஆத்மான்றது தனியாக போய் சொர்க்க நரகாதிகளை அனுபவிக்கிறதுன்றது கிடையாது. கேவல தேகம் மட்டும்தான் ஆத்மா அப்படின்றது அவனுடைய தான மதம். தேகமே ஆத்மான்ட்டா முடிஞ்சு போச்சு, தேகத்தை கொண்டு போய் புதைச்சிட்டாலோ கொளுத்திட்டாலோ எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் மகாமோகன் அப்போ நான் சொல்லிட்டான், நீங்கள் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணுங்கள் சார், யார் கேட்க போகிறா அவங்கள அப்படின்ட்டான். ரொம்ப ஈஸியஸ்ட் அதுதான் இங்கே சொல்கிறார். ஆரம்பிக்கிச்சா ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, என்ஜாய் பண்ணலான்னு தோன்றது, இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு தோன்றது. அவர் குடிக்கிறான், அவன் மது குடிக்கிறான், ஒரு போதைக்காக குடிக்கிறான், கடைசியில் மொடா கொடினா மாறிடுறான். சொல்கிறாளோ இல்லையோ, மொடா கொடினா அவன் மாறிடுறான். விஷயப் பொருள்களுடன், அதாவது பாஹ்யேந்திரியங்களுடன், அதாவது பாஹ்ய விஷயங்களுடன், உலகத்தில் இருக்கிற இந்த சப்த ரூப ஸ்பர்ஷ கந்த முதலான வஸ்துக்கள் இருக்குது. ருச்சியினால் ஒரு கெடுதல் வருது, திருஷ்டினால் ஒரு கெடுதல் வருது, ஸ்பரிஷத்தினால ஒரு கெடுதல் வருது. அவன் ராவணன் சொன்னாலும் விபீஷணனை பார்த்து, சின்ன தம்பி நீ கும்கி அப்படின்னா என்ன பண்ணான், இந்த யானை என்ன பண்ணும், பயங்கர மதம் பிடிச்ச யானை இருக்கும், ஆண் யானைக்கு தான் மதம் பிடிக்கும், அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண் யானைக்கு மதம் பிடிக்கும், அந்த ஆண் யானை அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும். அப்போ பழகிய பெண் யானைகளை அனுப்புவான், பெரும்பாலும் கும்கி யானைகள் பெண் யானைகளாக இருக்கும் பெரும்பாலும். அந்த பழகின பெண் யானைகளை அனுப்புவான். அனுப்பினா அந்த பெண் யானை கிட்ட போய் ஆண் யானை கிட்ட போய் தன்னுடைய தும்பிக்கையினால் ஆண் யானையை ஸ்பரிசிக்கும், வேறு ஒன்றுமே பண்ண, விருவத்தோடும் ஸ்பரிசிக்கும். அந்த ஸ்பரிஷம் ஒரு கிளுகிழுப்பை ஏற்படுத்தும். எதுக்கு, ஆண் யானைக்கு. சார் யானையை நினச்சி பாருங்க, அதோடைய உடம்பு எவ்வளோ பெரிய உடம்பு, அப்படியே முரட்டு தோல். அது பெண் யானை தன்னுடைய தும்பிக்கையால் மட்டும்தான் தொடுவது. ஏன்னா மனுஷனை போல ஆண்கள் பெண்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தார்கள், யாரும் கட்டி கொள்வது, உருள்றது, பரல்றது, அதெல்லாம் யானைக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டா, யானைக்கு உண்டா, அது நடக்குமா, சாத்தியமா? அதனால் தும்பிக்கையால் அதை போய் டச் பண்ணும், அவ்வளோதான். உடனே ஆண் யானை இழிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தும்பிக்கை யானை என்ன பண்ணும், அதை அப்படியே இழுத்துன்னு வரும். இழுத்துன்னு வந்தால் கடைசியில் பெரிய பள்ளம் வெட்டி வச்சுருப்பா, இல்லைன்னா பயங்கரமான வலைகளை வச்சுருப்பா. அதை வச்சு யானை பாகன்கள் சேர்ந்து இந்த ஆண் யானையை பிடிச்சிருவோம். கேவலம் ஒரு தும்பிக்கையினால் ஏற்பட்ட ஸ்பரிஷ சுகத்துக்கு ஆசைப்பட்டு அந்த ஆண் யானை என்ன பண்ணிட்டு ஆயுசுக்கும் அடிமையாக போயிடுறது. இப்போ யோசிச்சு பாருங்க, அது ஆசைப்பட்ட சுகமும் அதுக்கு கிடைக்கல. அது ஒரு இன்னொரு பெரிய பாயிண்ட்டு. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? எதுக்கு ஆசைப்பட்டு வந்ததோ அந்த சுகமும் அதுக்கு கிடைக்கல. இதுதான் ப்ராப்ளம். அப்போ வெளிப்பொருட்களுடன் இந்திரியங்களுடைய சேர்க்கையினாலே எது ஒன்று முதலில் அத்தியந்தம் ஆனந்தமாய் நமக்கு தெரிகின்றதோ அமிர்தம் மாதிரி, அந்த அனுபவத்திற்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து, அனுபவம் குறைந்து மேலும் நரகாதிகள் முதலான பெரும் துக்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, பரிணாமே விஷமிவ, பரிணமிக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது மேற்கொண்டு அனுபவிக்க விஷமிவ, சக்தி போகிறது, நரகாதிகளுக்கு ஹேத்துவாருது. தத் சுகம் ராஜசம், அந்த சுகத்திற்குத்தான் ராஜசம் என்பதாக பெயர்.
ரொம்ப சிம்பிள். விஷயங்களுக்கும் இந்திரியங்களுக்கும் சம்பந்தத்தினாலே உண்டாகக்கூடிய சுகம் அனுபவ வேளையில் அமிர்தம் போல் இனிமையாக இருந்தாலும் இனித்தாலும் பின்னாடி விஷம் போல் சங்கடத்தையே அது அத்தியந்தம் விளைவிக்கும். விஷயேந்திரிய சம்யோகாத் அப்படின்னார். விஷயேந்திரியம்னா இந்திரியங்களால் கிரகிக்கப்படக்கூடிய ரூபரசாதிகள், அன்னபானாதிகள், பசி, தாகம், இதெல்லாம் என்ன? ஒருத்தர் நல்ல வெயிலில் சுற்றிட்டு வரான், பயங்கர தாகம், நாக்கை ஒட்டிக்கிறது, நாக்கை வரட்டுறது, தாகம் தாகம் தாகம்னு வரான். அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தோடனே டமால்னு ஏசி போடுறான். ஃபஸ்ட்டு ஏசி போடுறான், ஃபுல்லாக ஏசி போடுறான். அது அந்த ஏசி ஆன் பண்ணோடனே புஷ்ஷுன்னு காற்று வரான். அவனுக்கு அவ்வளோ தாப்பத்தில் இருக்கான். அவன் உடனே ஃப்ரிட்ஜை திறக்கிறான், ஜில்லுன்னு தீர்த்தம் இருக்குது, வாண்டான் வாண்டான்றா கூட இருக்கும். ஐயோ வாயமணி எனக்கு தாகம் தாங்கலை, நாக்கு தவிக்கிறது, எனக்கு தாப்பம் தாங்கலை அப்படின்ட்டு அந்த ஃப்ரிட்ஜு தண்ணியை எடுத்து மடக்க 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 மடக்குன்றான். அம்மாடா என்ன தாப்பம் தணிஞ்சுது, தாகம் தணிகிறது. ஒரு பாட்டில் ஃப்ரிட்ஜு தண்ணி, சில் ஜலம், இன்னும் 10 நிமிஷம் ஆச்சுன்னா அது ஃப்ரீசரில் அப்படியே கட்டி கட்டிடும். அந்த மாதிரி தீர்த்தம் அது. அதை எடுத்து வாயில் குத்திட்டு அந்த நேரம் அந்த ஏசிக்கு நேரம் போய் நிற்கலாம். அந்த ஜில்லு காத்தரணும். இன்னும் ஏசி இன்னும் கூலால் அம்மாடாச்சு. அப்புறம் சோஃபாவில் உட்காந்துக்கிறான். அவன் அறியாமல் தூங்கி போய்ட்றான். டயர்டு, வெளில போய்ட்டு வந்து டயர்டு. ஒரு எப்போ தூங்கினான்னு தெரியாது. எழுந்துட்டா எழுந்துக்க முடியல, தலையெல்லாம் பாரமாக இருக்குது, தொண்டையெல்லாம் எரிச்சலாக இருக்குது, மூக்கெல்லாம் கட்டின்னு இருக்குது, அப்படியே ஜன்னி பறக்கிறது. என்ன? ஓடி வந்து ஆனந்தமாக சந்தோஷமாக ஆச்சரியமாக சாப்பிட்டானே தண்ணி, ஜில்லு தீர்த்தம், ஃப்ரிட்ஜில் போய் ஏசியில் போய் நின்றானே, அது அப்போ எவ்வளோ சுகமாக இருந்தது. அந்த வெயிலில் போயிட்டு வந்ததுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருந்தது. கடைசியில் இப்போ எப்படி ஆச்சு? தொந்தரவு, பெரிய தொந்தரவு. ஒரே தும்பல், ஒரே இரும்பல், எழுந்துக்க முடியல, உட்கார முடியல, தள்ளாமல் வந்துடுது, ஜுரம் நெருப்பாக பறக்கிறது, எதை சாப்பிட்டாலும் பிடிக்கல, மூக்குள்ளே இறங்க மாட்டேன்றது, மூக்கெல்லாம் அடைச்சிட்டு இருக்குது, தொண்டையெல்லாம் கரகரத்து போயிடுறது, நாக்க கசப்பு கசக்கிறது. க்ஷுத்ருஷ்டோபசமனம் தத்வத் சீதாத்யுபசமம் சுகம் மன்யதே பாலபுத்தித்வா துக்கமேவ ஹி தத் புனः. முதல்ல க்ஷுத் திருஷ்டோபசமம் தத்வத் சீதாத்யுபசமம். பசி அவசர அவசரம் அள்ளி அள்ளி வாயில் போட்டுக்கிறான், தொண்டை அடைச்சி போய்டுறது. தாகம் அவசர அவசரமாக தண்ணி குடிக்கிறான், ஜன்னி பறக்கிறது. இந்திரிய சுகம், காம சுகம். 10 நாள் வெளியூருக்கு போயிட்டான், 10 நாள் போயிட்டான், அங்கேருந்து ஓடி வரான். ஓடி வந்து அங்கேருந்து அந்த மனைவி அப்படியே தூக்கி ஒரு தட்டாமாலை சுற்றி அவளை கட்டிண்டு உருண்டு பரண்டு தொப்புன்னு விழுறான். அந்த இந்திரிய சுகம் அவனுக்கு பிரதிபந்தகத்தை உண்டாக்குறது. க்ஷுத் திருஷ்டா உபசமம் தத்வத் சீதாத்யுபசமம் சுகம் மன்யத்தே பாலபுத்தித்வாத். சுகம் 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 நினச்சின்னு உட்காந்துருக்க. மன்யத்தே பாலபுத்தித்வாத் துக்கமேவஹி தத் புனः. அடமுட்டா பசங்களா, நீங்கள் என்ன பண்ணாலும் அது துக்கம்தான். ஒரே குளிர்காலமாக இருக்குது, நன்னா நெருப்பு மூட்டி கர 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 நெருப்பு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அந்த உஷ்டம் அவனுக்கு அவ்வளோ வேண்டியிருக்கு, அவ்வளோ அந்த குளிர்னால நெருப்பு பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அம்மாடான் இருக்கு அந்த நெருப்பு, அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. கொஞ்ச நேரம் ஆச்சு, சரி நெருப்பில் குளிர் காஞ்சாச்சு, எழுந்து போகலான்னு கொஞ்சம் தூரம் போனால், இத்தனை நேரம் நெருப்பில் இந்த தோல்லாம் காஞ்சிருக்கோ இல்லையோ, அது குளிரில் இருக்கச்சே அந்த நெருப்பு கதகதப்பு சௌக்கியமாக இருந்தது. இப்போ வெளியில் வந்தோடனே நெருப்பு காய்ச்சப்பட்டதுனால, நெருப்பினால் காய்ச்சப்பட்டதுனால இந்த தோல்லாம் தகிக்க ஆரம்பிக்கிறது, எரியறது, உறிஞ்சி வருது. ஐயோ ரொம்ப வலிக்கிறதே, எரியறதே, அப்படி குடையிறதே அப்படின்றான். இப்போ குத்துறதே குடையிறதே சொல்லி என்ன பிரயோஜனம்? தேன்பட்ட விடம் போல் தித்திக்கின்ற என்று சுவாமி தேசிகன் சாதித்தார். அது தேன் நினச்சி நீ சாப்பிட்ற, ஆனால் அந்த தேன் என்ன தெரியுமா இருக்க? விஷம் தோஞ்சி இருக்கு. தேன்பட்ட விடம் போல் தித்திக்கின்ற, தேனில் விஷம் பட்டு தான் எப்படி இருக்கும், அதுபோல இந்திரிய சுகம் உனக்கு இருக்கு. உண்மையில் நன்னா யோசித்துப்பார், இந்த சுகம் பர்மனண்ட்டான சுகம் இல்லை. இப்படி ஒரு சுகம் முன்னால் அனுபவிக்க நீ அனுபவிச்சியான அது மேற்கொண்டு பிரதிபந்தகத்தை, கஷ்டத்தை தான் உண்டாக்கும். ஆனால் கல்யாணம் ஆலைன்னு கஷ்டப்படுறான், அப்புறம் கல்யாணம் ஆச்சேன்னு கஷ்டப்படுறான். என்ன பண்ண முடியும்?
ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்கிறாலும் இல்லையோ, அந்த இந்திரிய சுகத்துக்காக தான், வைஷிக சுகங்களுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம இருக்கோம். மனைவி என்ன சொன்னாலும் தலையாட்டுறோம், கணவன் என்ன சொன்னாலும் தலையாட்டுறோம். ஏன்னா அவள் இடத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய வைஷிக சுகங்கள். ஏன் அடுத்த லெவல் மாறி போய்டுறது என்ன, பரஸ்திரீ சங்கமம், பரபுருஷ சங்கமம், இப்படியெல்லாம் கொஞ்சம் நம்முடைய அத்தியாரூடோஹினாரினா மகாலஜ்யோ மனோபவகானதாக அந்த காமத்தை அடக்கிறதுக்கு வழி தெரியாமல், காம வேட்கை என்பது தணிப்பதற்கு வழி தெரியாமல், சுவாமி அது எப்படியா இருந்தாலும் சரி, எந்த விதமாக தேகம் இருந்தாலும் சரி, அது சிகப்பு தோலாக இருந்தாலும் சரி, கருப்பு தோலாக இருந்தாலும் சரி, நெட்டையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, சுகம் ஒரே மாதிரி தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சிகப்பு தோலில் வரக்கூடிய சுகம் அதிகம், கருப்பு தோலில் வரக்கூடிய சுகம் குறைச்சல். கொஞ்சம் புஷ்டியாக இருக்கக்கூடிய தேகத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய சுகம் அதிகம், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கக்கூடிய தேகத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய சுகம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். இந்த யானை திருஷ்டாந்தம் எடுத்துக்கோங்க. அதை தான் ராமன் சொல்கிறான், உன்னை நன்னா பழக்கிட்டான், கும்கி யானை மாதிரி பழக்கிட்டான் ராமன். அதனால தான் என்னை மதம் பிடிச்ச யானையான என்னை வீழ்த்துவதற்கு ஒன்றை உபயோகப்படுத்திட்டு இருக்கான் ராமன் என்று ராவணேஸ்வரன் விபீஷணன் கர்ஹிக்கிறான், நிந்திக்கிறான். இப்படி பல பிரகாரமாக நம்ம பார்க்கிறோம். விஷயேந்திரிய சம்யோகாத் எத்ததக்ரே அமிர்தோபமம். ஆஹான்னு அமிர்தமாக இருக்கும். அந்த இளமையில் எவ்வளோ அனுபவிக்கலாம். சைஷவே அபியஸ்த வித்யானாம் யௌவனே விஷயேஷினாம் இருக்கும். ஆடி ஆட்டம் என்னன்னு இளமையில் எவ்வளோ ஆட்டம் ஆடுறான், இளமையில் ஆட்டமாக ஆடின்னு இருக்கான், அவ்வளோ அப்படி ஆனந்தமாக ஆடுறான். தனக்கு என்னமோ முதுமையே வராது மாதிரி, தனக்கு எதுவுமே கஷ்டங்கள் வராத மாதிரி அவன் என்னென்ன தீய பழக்கங்கள் உண்டு அந்த தீய பழக்கங்களை அனுபவிக்கிறான். கடைசியில் போய் என்ன ஆறுது, கடைசியில் போய் என்ன ஆறுது, சாப்பிடக்கூட முடியல. கொடகொடமாக மது குடித்தாய். ஒரு 7-8 எபிசோடு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரகுவம்ச மன்னர்களில் கடைசி ராஜா அக்னி மாறனோ அக்னிமித்ரனோ அவன் பேர். அப்படி ஒரு இந்திரிய சுகங்களில் ஆசை அவனுக்கு. எப்போ பார்த்தாலும் பெண்களுடைய அந்தப்புறத்துலேயே இருந்தான். அந்த அந்தப்புறத்தில் அந்த அனுபவம் அவனுக்கு ஒரு க்ஷணம் கூட விஸ்லேஷம் இருக்கக்கூடாது. மக்களை கவனிக்கிறதே விட்டான். பெயர்பட்ட ராமனுடைய வம்சம், ராமனுடைய டைனஸ்டி, சோலார் டைனஸ்டி, அந்த வம்சத்துக்கு ராஜா இவன் தான். ஆனால் இப்படி பெண்களோடு சேர்ந்து 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 அவனுக்கு தேக ஆரோக்கியம் கெட்டு குலைந்து விட்டது. அந்த காலத்தில் க்ஷயரோகம்னு சொல்லுவா அதுக்கு. இப்போ அதுக்கு புதுசாக பேர் வச்சுருக்கான், பால்வினை நோய்கள்னு சொல்லி வச்சுருக்கான். அந்த மாதிரி குரூப்பி ஆயிட்டான், உடம்பெல்லாம் கெட்டு போயிடுச்சு. எந்த பெண்கள்லாம் அவனை விரும்பினாலோ அந்த பெண்கள்லாம் அவனுடைய துர்கந்தம் பொறுக்காமல் அவனை உதாசீனம் பண்ணினான். கடைசியில் அந்த ராஜா புழுத்து போனான் என்று அந்த கதையை சொல்கிறான் காளிதாசன். இது எதனால்? எல்லாத்துலேயுமே ஒரு மிதம்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒன்று இருக்கணும். காமசுகங்களுக்கும் நமக்கு ஒரு வழி இருக்குது, அது இந்திரியாதிகளை அனுபவிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்குது. ஆனால் எது நமக்கு பிரதிபந்தகம், எது நமக்கு ஆரம்பத்தில் அதிகமாக கொடுத்து கடைசியில் நம்மளை கழுத்தறக்குன்றதை புரிஞ்சுக்கணும். விஷய இந்திரிய சம்யோகங்கள்னாலே ஆரம்பத்தில் ஆனந்தமாக தோன்றி நாள்பட நமக்கு அத்தியந்தம் விஷமாக தகிக்கக்கூடியதான இந்த சுகத்திற்கு ராஜச சுகம் என்பதாக பெயர். விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. விஷயேந்திரிய சம்யோகாத் விஷயேந்திரிய சம்யோகாத் யத்யதக்ரே மிருதோபமம் யத்யதக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ சுகம் ராஜசம்ஸ்மிருதம். சுகம் ராஜசம்ஸ்மிருதம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். விஷயேந்திரிய சம்யோகாத் யத்யதக்ரே மிருதோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம்ஸ்மிருதம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்குண்டான சக்தி, யசா
புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து, இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்த ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி, மானசம் ஸ்நானம், விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது, மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம், துஸ்வப்ன காதா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா, புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண
கோவிந்தா கோவிந்தா ஹரி நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஹரி நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே நாராயண நாராயண கோபால ஹரே ஹரி நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஹரி நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஹரி நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஹரி நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே மூஷிக வாகன மோதக ஹஸ்த மூஷிக வாகன மோதக ஹஸ்த மூஷிக வாகன மோதக ஹஸ்த ಚಾಮರ ಕರ್ಣ ವಿಳೋಬಿದ ಸೂತ್ರ ಚಾಮರ ಕರ್ಣ ವಿಳೋಬಿದ ಸೂತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ದೇವಾ ನಮಸ್ತೆ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ದೇವಾ ನಮಸ್ತೆ ಜಯ 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 ಜಾನಕಿ ರಮಣ जानकी रमण ಜಯ ಜಾನಕಿ ರಮಣ जय जानकी रमण ಜಯ ಜಾನಕಿ ರಮಣ जय जानकी रमण ಜಯ ಜಾನಕಿ ರಮಣ जय जानकी रमण ಜಯ ವಿಭೀಷಣ ಚರಣ विभीषण शरण ಜಯ ವಿಭೀಷಣ ಶರಣ विभीषण शरण ಜಯ ಸರೋರುಗ ಚರಣ सरोरुग चरण ಜಯ ಸರೋರುಗ ಚರಣ जय सरोरुग चरण ಜಯ ದೀನ ಕರುಣ जय दीन करुणा ಜಯ 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 ಲೋಕ ಶರಣ್ಯ जय लोक शरण्य ಜಯ ಲೋಕ ಶರಣ್ಯ जय लोक शरण्य ಜಯ ಭಕ್ತ ಕಾರುಣ್ಯ जय भद्रकारुण्य ಜಯ ಭಕ್ತ ಕಾರುಣ್ಯ जय भद्रकारुण्य ಜಯ ದಿವ್ಯ ಲಾವಣ್ಯ जय दिव्य लावण्य ಜಯ ದಿವ್ಯ ಲಾವಣ್ಯ जय दिव्य लावण्य ಜಯ ಜಗತ್ಪುಣ್ಯ जय जगत्पुण्य ಜಯ ಜಯ ಪಾಪ ಸಂಗ ವಿದಾರ पाप संग विदार ಪಂಕ್ತಿ ಮುಖ ಸಂಹಾರ पंक्ति मुख संगार ಪಂಕ್ತಿ ಮುಖ ಸಂಹಾರ
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।